ஒரே நேர்கோட்டில் அடுத்தடுத்து கோள்கள் வரக்கூடிய அந்த நிகழ்வினை அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வினை பார்ப்பதற்காக சென்னை மற்றும் கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கோவையிலிருந்து காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், விவரம் சொல்லுங்க. வணக்கம் கோபால். பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே நேரத்தில் பல கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பதை போல தோன்றுவதை கோள்களின் அணிவகுப்பு என்கிறார்கள். சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்களும் வெவ்வேறு தூரங்களில் வேகத்திலும் சூரியனை சுற்றி வருகின்றன. இதனால் பூமியில் இரவு நேரத்தில் அவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக நகர்கின்றன. சில நேரங்களில் அவற்றின் பாதைகள் குறுக்கிடுவதை போல தோன்றும். இது ஒரு சீரமைப்பு அல்லது இணைப்புக்கு வழிவகுக்கும். ஆனால் கோள்களின் சீரமைப்பு அல்லது அணிவகுப்பு என்பதே விண்வெளியில் ஒரு சரியான நேர்கோடு அல்ல. இது தற்காலிக சீரமைப்பு மட்டுமே. இருப்பினும் சூரிய மண்டலத்தில் கோள்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் சூரியனை சரியாக சுற்று வராததால் இரண்டுக்கும் மேற்பட்ட கோள்கள் ஒரே நேரத்தில் இணைவது ஒப்பீட்டு அளவில் அரிதானது. அந்த வகையில் இன்று முதல் இந்த மாதம் இறுதி வரையிலும் 6 கோள்கள் அணிவகுப்பு என்ற அரிய வான் நிகழ்வு நடைபெறுகிறது. வருகிற 25ஆம் தேதி 6 கோள்களின் அணிவகுப்பு உலகெங்கும் உள்ள பெரும்பாலான இடங்களில் நன்கு தெரியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பின்பு செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டான், வெள்ளி, சனி ஆகிய 6 கோள்கள் வானில் இணைய உள்ளன. இதில் செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 4 கோள்களை வெறும் கண்களால் பார்க்க முடியும். நெப்டான், யுரேனஸ் தொலைநோக்கு சக்தி வாய்ந்த பைனாகுலர் மூலமே காண முடியும். இந்த அரிய வான் நிகழ்வை ஒட்டி கோவை மண்டல அறிவியல் மையம் பொதுமக்களுக்கு இரவு வான் நோக்கும் சிறப்பு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. இன்று முதல் வருகிற 25ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. தினசரி மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வை பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் காண வந்திருந்தனர். வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சிறிது நேரம் வந்து மறைந்த கோள்களை இங்கு வந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேலும் இந்த மாதம் இறுதி வரை நிகழ்வதால் தெளிவாக காணும் வரை தொடர்ந்து இங்கு வந்து அதனை பார்வையிட உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோபால். ஞானசேகரன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.